இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். இது உலகத்திலே, உலக வரைபடத்திலே எந்த ஒரு தேசத்திலும் நடக்காத ஒன்று இங்கு மட்டும்தான் நடக்கும். இது போன்ற காரியங்களை தைரியமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எந்த ஒரு முடிவையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு நிர்வாகம், ஒரு கட்சி என்று சொன்னால் அது பிஜேபியாக மட்டும்தான் இருக்கும். 4.5 ஆண்டு காலங்களாக ஒரு ஆளுநராக, அதுவும் 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்துவிட்டு இன்றைக்கு அந்த பொறுப்பை துறந்துவிட்டு உடனடியாக மக்களை சந்திக்கவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய படுதோல்வி அடைவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவன் தான் இந்த கருணாஸ். அந்த இரட்டை இலையில் நின்று வெற்றி பெற்றவன் தான் நான் என்றைக்கும் நன்றி மறப்பவன் அல்ல. ஆனால் அதற்கு பிறகாக, அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே குறிப்பாக வியாபாரி எடப்பாடி அவர்களால் நடத்தப்பட்ட நிலைகள் அத்தனை மக்கள் அறிவார்கள். திரும்ப பேசிய விஷயங்களை நான் கூறுவதிலே விருப்பமில்லை. ஆகவே முழுக்க ஒட்டுமொத்தமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு வெற்றி சின்னம் என்று சொல்லக்கூடிய அந்த இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்தவர் மாயத்தவர் என்பதை இந்த உலகம் மறந்துவிடாது. அந்த புரட்சித் தலைவருடைய அந்த நிலையில் இடைத்தேர்தலிலே பாராளுமன்ற உறுப்பினராக உருவாக்கப்பட்டவர் அவர்தான். ஒட்டுமொத்தமாக காலத்திலும் அம்மா காலத்திலும் மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரம் பெற்ற இந்த முக்குளத்தோர் சமுதாயம் இன்றைக்கு அந்த அங்கீகாரத்தை இழந்து அரசியல் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை உருவாக்கியவர் எடப்பாடி என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. வரக்கூடிய இந்த தேர்தலிலே மதவாத சக்திகளுக்கு மதத்தை வைத்து இந்தியாவை, மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு நச்சு விதையை விதைக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி காலங்கள் முடிவு பெற வேண்டும். ஒரு சமத்துவமான எல்லா மதங்களையும் எல்லா மொழிகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சம மனநிலையிலே மனிதநேயத்தோடு இந்த இந்தியா உருவாக வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலே முக்குளத்தோர் புலிப்படை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணியை ஆதரிப்பதோடு தமிழகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதனுடைய தோழமை கட்சிகளோடு போட்டியிடக்கூடிய 40 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் புலிப்படையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நான் உட்பட அனைவருமே இதற்காக தீவிரமான ஒரு பிரச்சாரத்திலே மக்களிடத்திலே நல்ல திட்டங்களை எடுத்து சொல்லியும் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலே செய்த அக்கிரமங்களையும் அழிவு நிலைகளையும் ஊழலையும் மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் உறுதி பூண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.